அப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போன்னு கிடையாது, நான் ஃபீல்டுக்குள்ளே வரும்போதே நிறைய பேர் பார்த்துருக்கேன். பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பீல் ஆஃப் மாஸ்கில் அப்படி என்னதான்டா ரிசல்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அந்த பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டான மாதிரி ஒரு நினப்பு. உடனே 2 நாளைக்கு ஒரு வாட்டி, வீக்லி ஒன்ஸு, மந்த்லி 3 ட்வைஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பேபி ஹேரெல்லாம் ரிமூவ் ஆகும். அது தெரியுமா? என்னைக்காவது பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் எடுத்து பார்த்துருக்கீங்களா? அதில் நிறைய பேபி ஹேர் தான் இருக்கும். பேபி ஹேர் ரிமூவ் ஆகுறதுனால தான் உங்களோட ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னொன்று பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணோம்னா உங்களோட ஸ்கின்னோட டைட்னஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் கம்மியாயிடும், லூஸ் ஆகிடும். ஒவ்வொரு வாட்டி பீல் ஆஃப் மாஸ்க் போட்டு இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது அந்த ஸ்கின் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் வரும். நிறைய பேர் போட்டவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இப்படி தான் வரும். இப்படி இருக்க ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் போட்டு இப்படி ஆக்கிடுவீங்க.